கரெக்டாக 6 தந்திரங்கள் அப்படியே லைனாக யாராவது சொல்கிறீங்களா? பார்த்தோம். சரி, யார் ஒன்று ஏதாவது ஃபஸ்ட்டு சொல்லுங்கள். அடிமை தனம். அப்பாடா, இப்போ தான் ஞாபகம் வந்திருக்கு. ஏதோ ஒரு செய்தி ஏதோ கொடுத்தாங்க போல இருக்குது. ஐடென்டிட்டி 4வது. 2வது அடிமை தனத்துக்கு அப்புறம் 2வது என்ன? அவனுடைய பாஷையை நமக்கு கொடுக்குறான். 3வது போஷிப்பு, அவன் நம்மை போஜனம் கொடுக்க வேண்டும் என்று விரும்புகிறான். 4வது நம்முடைய ஐடென்டிட்டியை மாற்றுகிறான். 5வது போன வாரம் ஆத்துமா சாக வேண்டும் என்று அவன் விரும்புவான். அடுத்தது நாம் தாழ விழுந்து பணிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்புகிறான். ஹல்லேலூயா. இந்த நாளிலே அதோடைய தொடர்ச்சியாய் 2 பாயிண்ட்டு இருக்குது. 3வது பாயிண்ட் முடிந்தால் நான் எடுக்கிறேன், இல்லைனா 3வது பாயிண்ட் நம்ம சொல்லிவிட்டு இந்த வாரத்தோடு இதை நம்ம என்ன பண்ணிவிடுவோம், தந்திரங்களை முடித்து விடுவோம். ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள். தானியேலிருந்து தான் நம்ம இதை பார்த்து கொண்டு வருகிறோம். அல்ல, தானியேல் 6ஆம் அதிகாரம். இது மிகவும் ஒரு ரொம்ப அந்த காலத்திலிருந்து பிசாசு தந்திரமாய் பயன்படுத்தக்கூடிய ஒரு ஆயுதம் இந்த காரியம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க. 6ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம். அப்பொழுது பிரதானிகளும் தேசாதிபதிகளும் தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்தரம் தேடினார்கள். இதுதான் அவன் பயன்படுத்துகிற 7வது ஆயுதம். என்ன அப்படின்னா, நம்ம ஒன்றுமே செய்யலைனாலும் நம்மை குற்றப்படுத்தும்படி பிசாசு என்ன பண்ணுவான், வகை தேடுவான். நல்லா புரிஞ்சுக்கோங்க. நம்ம அந்த தப்பே பண்ணியிருக்க மாட்டோம், நம்ம அந்த காரியத்தையே செஞ்சிருக்க மாட்டோம். எத்தனை பேர் இதை கிராஸ் பண்ணி வந்திருப்பீங்கன்னு எனக்கு தெரியாது. இந்த பாரு, அந்த சும்மாவே என் மேலே என்ன பண்ணுறான், பழி போடுறான். சும்மாவே என் மேலே என்ன பண்ணுறாங்க, குற்றம் சாட்டுறாங்க. நான் எதுவுமே பண்ணல, ஆனால் என்கிட்ட என்ன பண்ணுறாங்க, இந்த காரியத்தை பண்ணுறாங்கன்னா இது அவன் செய்கிற வேலை கிடையாது, இது சத்துரு செய்கிற ஒரு தந்திரம். என்னன்னா, ஒரு குற்றம் சுமத்தி உங்களை ஒரு காரியத்தில் மாட்டி விட்டுட்டான் அப்படின்னா அதற்கு பிறகு நீங்கள் ஆண்டவர்கிட்ட என்ன பண்ண மாட்டீங்க. மற்றவனே சொல்கிறானே, நீ எல்லாம் என்னது பைபிளை தூக்கிக்கிட்டு பாருங்க. இந்த ஒரு ஊழியக்காரரை பற்றி உங்களுக்கு நல்லா தெரிவிங்க. ஒரு 5-6 வருஷத்தில் பயங்கர பாப்புலர் ஆகிட்டார். ஆனால் என்ன ஆயிடுச்சு, ஒரு குற்றத்தை தூக்கி சுமத்துனதுனால இப்போது எதுவுமே என்ன பண்ண முடியல, அவரால் நல்லா புரிஞ்சுக்கோங்க. இதுதான் தந்திரம், பிசாசின் தந்திரம். ஒரு குற்றத்தை சுமத்தி உட்கார வச்சுட்டோம் அப்படின்னா அதுக்கு மேலே அவனால் என்ன பண்ண முடியாது, ஓட முடியாது. யாருமே அவனை பற்றி என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. அவங்க போய் பேசினாலும் என்ன பண்ண மாட்டாங்க, கேட்க மாட்டாங்க. நீ என்னடா சொல்கிற, உன் மேலே தான் இந்த குற்றமே இருக்கு. அப்போது நல்லா கவனித்துக் கொள்ளுங்கள். பிசாசின் மிகப்பெரிய ஒரு தந்திரம் குற்றம் சுமத்துவது. அவன் போய் பரலோகத்தில் நின்றுக்கிட்டு ஆண்டவர்கிட்ட என்ன தெரியுமா சொல்லுவானா, என்ன சொல்லுவான், உன் குற்றத்தெல்லாம் சொல்லிக்கிட்டே இருப்பான். நீ பண்ண நல்ல விஷயங்களை என்ன பண்ண மாட்டான், சொல்ல மாட்டான். அவனுடைய வாயிலிருந்து பொய், குற்றங்கள், குறைகள் இப்படி தான் என்ன ஆகும், வரும். அப்போ இது பண்ணியிருப்பான். ஈனோக்கு பாரு, மெசேஜை கவனிக்காமல் பெண் எடுத்து என்ன பண்ணிட்டு இருக்கான், கிறுக்கிக்கிட்டு இருக்கான். மேலே போய் என்ன பண்ணுவான், அதுதான் சொல்லுவான். அவன் மெசேஜை கவனிக்கலை. இங்கே பாரு, நான் ஒரு மெசேஜில் 10 வாட்டி என்ன பண்ணுறான், கொட்டாய். இந்த மாதிரியான காரியங்கள் தான் பிசாசு குற்றம் குறைகளை கொண்டு போய் சொல்லும். இங்கே பாருங்க, தானியேல் என்ன பண்ணா, நல்ல கவனிங்க. தானியேலை குற்றப்படுத்தும்படி முகாந்திரம் தேடினார்கள், ஆனாலும் ஒரு முகாந்திரத்தையும் குற்றத்தையும் கண்டுபிடிக்க அவர்களால் கூடாதிருந்தது. ஒன்றுமே கண்டுபிடிக்க முடியல. தானியேல் ஏதாவது ஒன்று பண்ணுவான், அவன்கிட்ட நம்ம என்ன பண்ணலாம், குற்றத்தை கண்டுபிடிக்கலாம்னு நினச்சிட்டு இருந்தாங்க. ஆனால் அவன்கிட்டேருந்து ஒரு குற்றத்தை அவர்களால் கண்டுபிடிக்க முடியவில்லை. ஆனால் வசனம் அதுக்கப்புறம் சத்துரு சும்மா இல்லை, அதுக்கு ஒரு காரணத்தை உருவாக்குறான். குற்றம் கண்டுபிடிக்க முடியலன்னா சும்மா விட்டுட்டு போகிறது கிடையாது, அதுக்கு ஒரு காரணத்தை உண்டு பண்ணுறான். எப்படியாவது என்ன பண்ணணும், இவன் மேலே குற்றத்தை சுமத்தி ஆக வேண்டும்.
அப்பொழுது அந்த மனுஷர் 5ஆம் வசனத்தில், நாம் இந்த தானியேலை அவனுடைய தேவனை பற்றிய வேத விஷயத்திலே, எதில்? தேவனை பற்றிய வேத விஷயத்திலே. அப்போ நம்ம எதில் குற்றப்படுத்தணும்னு பிசாசு நினைப்பானா, ஆண்டவரை குறித்த காரியங்களில் தான் என்ன பண்ணுவான்? குற்றப்படுத்துவான். நீ ஆண்டவரை விட்டு போகிறது, நீ ஆண்டவர்கிட்ட ஒழுங்காக இல்லை, நீ என்ன பண்ணுற, வேதம் நீ ஒழுங்காக வாசிக்கல, இப்படி அப்படின்னு எதை குறித்து சொன்னால் நீ ஆண்டவர்கிட்ட சேர மாட்டேங்கிற தந்திரம் அவனுக்கு நல்லா தெரியும். ஒன்று ஆஃபீஸில் குற்றப்படுத்தினா நீ பெருசாக என்ன பண்ண மாட்டேன், போட. ஸ்கூலில் குற்றப்படுத்தினா பெருசாக. ஆனால் தேவனை பற்றிய வேத விஷயத்திலே குற்றப்படுத்த வேண்டும் என்று வகை தேடினார்கள். ஏன்னா அதை தவிர மற்ற எல்லாத்துலேயும் ரொம்ப க்ளீனாக இருந்துட்டான்னு வசனம் சொல்லுது. பின்பு அந்த பிரதானிகளும் எல்லாரும் என்ன பண்ணும், கூட்டம் கூடி ஒரு ரூல் ஒன்று போடுறாங்க. என்ன ரூல்னா, எவனாகிலும் 30 நாள் வரை, எத்தனை நாள்? 30 நாள் வரை ராஜாவாகிய உம்மை தவிர வேறு எந்த தேவனை ஆனாலும் மனுஷனை ஆனாலும் நோக்கி எதை குறித்தும் விண்ணப்பம் பண்ண கூடாது. பாருங்க, நாம் அசிங்கப்பட வேண்டும் என்று விரும்புவோம் தான் பிசாசு. என்னது? நாம் அசிங்கப்படணும். அதுக்கு தான் அந்த குற்றத்தை என்ன பண்ணுறது, சுமத்துறது. நாம் தண்டனை பெற வேண்டும் என்று விரும்புகிறவன் சத்துரு. ஆண்டவர் எந்த இடத்துல உங்களை விட்டு கொடுக்கவே மாட்டாருங்க. அதுதான் ஆண்டவருடைய ஒரு பெரிய ஒரு நல்ல குவாலிட்டி. என்ன தெரியுமா? உங்களை எந்த இடத்துலையும் விட்டு கொடுக்க மாட்டார், உங்களை எந்த இடத்துலையும் அசிங்கப்பட வைக்க மாட்டார். ஆண்டவர் நம்ம மேல் வைத்த பெரிய அன்பு என்ன தெரியுமா? நாம் செய்கிற பாவங்களை மற்றவர்களுக்கு வெளிப்படுத்த மாட்டார். நம்மளை அசிங்கப்படுத்தணுங்கிறது அவருடைய நோக்கமே கிடையாது. ஆனால் பிசாசு அப்படி கிடையாது. நம்ம எந்த இடத்துலையாவது தலைகுனிய வைக்க வேண்டும், நம்மை அசிங்கப்படுத்த வேண்டும், நம்மை குற்றப்படுத்த வேண்டும் என்று நினைப்பது தான் சத்துருவின் தலையாய ஒரு தந்திரமாய் இருக்கிறது. பாருங்க, ஒரு இடத்துல இப்போ தானியேல், இன்னொரு இடத்துல யோசேப்பு குறித்து வாசிங்க. ஆதியாகமம் 39. இந்த விஷயங்கள் தெரியும். ஆதியாகமம் 39:12. இதில் பார்த்தீங்க அப்படின்னா, அப்பொழுது அவள் அவனுடைய வஸ்திரத்தை பற்றி பிடித்து என்னோட சயனி என்றாள். அவனோ தன் வஸ்திரத்தை விட்டு ஓடிப்போம். நல்லா கவனிங்க, பேண்ட்டு அந்த பொம்பளை கையில் இருக்குது. யோசேப்புடைய பேண்ட்டு சட்டை அந்த பொம்பளை கிட்ட இருக்கு. இவன் ஓடி போகிறான் வெளியே. அந்த சுச்சுவேஷனை நீங்கள் நல்லா கவனித்து பாருங்கள். யோசேப்புடைய சுச்சுவேஷனை, அவன் மேல் குற்றம் சுமத்தும் முகாந்திரத்தை கொண்டு வர்றதுக்கு சத்துருவுடைய தந்திரம் எப்படி இருக்குது. குற்றம் சுமத்தணும், எதையாவது ஒரு வகையில் குற்றம் சுமத்தி என்ன பண்ணணும், அசிங்கப்படுத்தணும், அவனை நிர்வாணப்படுத்தணும், அவனை ஏதாவது ஒரு காரியத்தை செஞ்சு என்ன பண்ணணும், கேவலப்படுத்தணும். அப்படிங்கிறதான் சத்துருவின் தந்திரம். இப்போ எங்கேயாவது உங்களை குற்றம் சுமத்தப்படுகிறீர்களா, வீணாய் குற்றம் சுமத்தப்படுகிறீர்களா, அங்கே தானியேல் மாதிரி நிற்கணுங்க, யோசேப்பு மாதிரி நிற்கணும். நீ குற்றம் சுமத்துனா என்ன பண்ணிட்டு போ, சுமத்திட்டு போ. ஆனால் நான் ஒரு நாளும் என்னுடைய ரொட்டீன்லேருந்து மாற போகிறது கிடையாது. 2 பேர் செஞ்சதும் ஒரே காரியம்தான். இவன் மேலும் குற்றம் சுமத்துறதுக்கு தயாராகிட்டாங்க, யோசேப்பு மேலேயும் குற்றம் சுமத்துறதுக்கு தயாராகிட்டாங்க. ஆனால் 2 பேர் செஞ்சதும் ஒரே காரியம்தான். நான் அந்த ஒருவேளை அந்த ஒரு சுகத்திற்காக, அந்த ஒரு கொஞ்ச நேரம் சந்தோஷத்திற்காக யோசிப்பு அந்த இடத்துல ஒரு அட்ஜஸ்ட்மெண்ட் பண்ணிட்டு போயிருந்தான் அப்படின்னா, இந்த இடத்துல அவனை பற்றி என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, யாரும் பேசி இருந்திருக்க மாட்டாங்க. தானியேல் 30 நாள் தானப்பா, பரவாயில்ல விடு, எதுனா ஜெபம் பண்ணாமல் இருந்திருக்கலாம் அப்படின்னு போட்டு போயிருந்தார் அப்படின்னா, தானியேல் இந்த புத்தகத்தில் இந்த அதிகாரமே என்ன இருக்காது, வந்திருக்காது. ஆனால் வசனம் சொல்லுது, தானியேல் எப்படி பழக்கமாக செஞ்சுக்கிட்டு இருந்தானோ, யாரை பற்றியும் கவலைப்படாமல் பலகணிகளை திறந்து எல்லாரும் பாருங்கடா, என்னது எல்லாரும் பாருங்க, நான் ஜெபம் பண்ணுவேன், ஹல்லேலூயா ஹல்லேலூயா. இப்படி ஒரு வைராக்கியம் இருந்தால் பிசாசின் தந்திரங்கள் நம்ம என்ன பண்ண முடியாது, ஒன்றுமே
செய்ய முடியாது. அதுக்கு பயந்து போய் ஒழுங்கி அப்படியே ஓரமாக உட்காந்தவனெல்லாம் பிசாசு தூக்கி சாப்பிட்டு என்ன பண்ணிடுவான், போயிடுவான். ஆனால் அவன் என்ன தந்திரம் பிளான் பண்ணாலும் அது என்கிட்ட என்ன ஆகாது, செல்லாது. யோசிப்பு சொன்ன, நீ என்ன பண்ண போகிற, ஜெயிலில் தானே போட போகிற, போடு. ஆனால் என்கிட்ட இந்த அட்ஜஸ்ட்மெண்ட்டெல்லாம் என்ன பண்ண முடியாது, எதிர்பார்க்க முடியாது. தானியலை தூக்கி போட்டாங்க சிங்க கபியில், யோசேப்பு தூக்கி என்ன பண்ணாங்க, போட்டாங்க ஜெயிலில். ஆனால் என்ன நடந்துச்சு, ஒன்றுமே நடக்கலை. ஹல்லேலூயா. பிசாசு கர்ஜிக்கிற சிங்கத்தை போல கத்துவான், சிங்கத்தை போல. ஆனால் நம்மிடத்துல இருக்கிறவர் யூதராஜ சிங்கம். ஹல்லேலூயா. நல்லா கவனிங்க, அவன் சிங்கத்தை போல கத்துவான். ஆனால் நம்மகிட்ட இருக்கிறவர் யூத ராஜ சிங்கம் நம்மோடு கூட இருக்கிறார். ஹல்லேலூயா. அந்த சிங்கத்தின் வாயெல்லாம் கட்டி போட்டார். யோசிப்பு அங்கே போனால் அங்கே அந்த தலைவன்கிட்ட ஒரு கிருபையை காட்ட செஞ்சார். அங்கே 2 பேருடைய கனவை என்ன பண்ணாவன் எக்ஸ்பிளைன் பண்ணிட்டு அடுத்து உயர்த்தப்படும் பொழுது பார்வோனுக்கு அடுத்த படியில் என்ன பண்ணிட்டான் வந்து எல்லாம் இங்கே கவனிங்க, எங்களை கவனிங்க, வாங்க வாங்க வாங்க. அடுத்து பார்த்தீங்க அப்படின்னா எஸ்தர், ஒருத்தன் வைராக்கியமாக இருக்கான். அவன் காலெல்லாம் விழ முடியாது, நான் யூதன். மொர்தெகாய் சொல்கிறான், நான் வைராக்கியமாக இருக்கிறேன், எனக்கு ஆண்டவரை விட்டுட்டு வேறு யார் காலையும் என்ன பண்ண முடியாது, விழ முடியாது. இதை ஒரு குற்றமாக்கி, இதை ஒரு முகாந்திரமாக்கி அவனுக்கு 50 முழத்தில் ஒரு தூக்கு மரத்தை என்ன பண்ணுறான், செய்கிறான். ஆமாம், கரெக்டா? ஆனால் என்ன நடந்தது, உறுதியாக இருந்தவனுக்கு அந்த தூக்கு மரம் சத்துருவுக்கு போயிடுச்சு. மொர்தெகாய் குதிரை மேலே போனான். ஹல்லேலூயா. சத்துருவின் தந்திரங்கள் தெரியாதது அல்லவே. அவன் குற்றம் சுமத்தை தான் பார்ப்பான். உங்கள் மேலே ஒரு குற்றம் சுமந்ததுன்னா நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க, சத்துரு உங்களை நோட்டு பண்ணிட்டான். நம்ம ஆண்டவருக்குள்ளே இருந்தோன்னா 2 இடத்துல நம்ம நோட்டிஃபை பண்ணப்படுவோம். நம்ம என்ன பண்ணுவோம், 2 இடத்துல நோட்டிஃபை பண்ணப்படுவோம். ஒன்று, பரலோகம் நம்மளை உற்று பார்க்க ஆரம்பிக்கும். ஆண்டவருக்குள்ளே இருந்தோன்னா பரலோகம் நம்மை உற்று பார்ப்போம், என்ன பண்ணுறான், இன்றைக்கி என்ன பண்ண போகிறான்னு. இன்னொரு பக்கம் சத்துருவும் அவன் கூட்டமும் உங்களை உற்று பார்க்கும். இவனை எப்படியாவது வகை தேடி என்ன பண்ண, எதையாவது ஒன்றை சுமத்தி, நான் சொன்ன இந்த 7-8 ஐட்டம் இருக்குல்ல, இதில் எதையாவது ஒன்றை வச்சு இவனை என்ன பண்ணணும், கவுக்கணும். தந்திரம், எதையாவது ஒரு தந்திரத்தை பிளான் பண்ணி இவனை கவுக்கணும்னு வகை தேடுறது இந்த பக்கம். ஸோ ஆண்டவருக்குள்ளே இருந்தீங்கன்னா 2 சைட்லேருந்தும் உங்களை பார்த்துக்கிட்டே இருப்பாங்க. இவன் நல்லது பண்ணுறானா, என்ன பண்ணுறான் அப்படிங்கிறத வாட்ச் பண்ணுவாங்க. எதுவுமே இல்லாமல் ஆண்டவருக்குள்ளே இல்லைன்னா உங்களை யாருமே கண்டுக்க போகிறது கிடையாது. பிசாசும் உங்களை ஒரு பெருசாக பொருட்டாக என்ன பண்ண மாட்டான். இவன் ஆல்ரெடி என் ஆள் தான், இவனுக்கு இப்போ நம்ம என்ன பண்ண வேணாம், தந்திரமும் வேணாம், எந்திரமும் வேணாம். இவன் எப்படி இருந்தாலும் சும்மாவே அவுட் ஆகிடுவான். இவனுக்கெல்லாம் டெக்னிக்கலாக எதுவுமே என்ன பண்ண தேவையில்லை, பரலோகமும் உங்களை பார்க்காது. ஏன்னா ஆண்டவருக்காக நீங்கள் எதுவுமே பண்ணலாம். ஆனால் ஆண்டவருக்காக நீங்கள் நின்னீங்கன்னா 2 பக்கமும் உங்களை என்ன பண்ணுவாங்க, வாட்ச் பண்ணுவாங்க. ஹல்லேலூயா. எடுத்துக்கொள்ளுங்கள் மத்தேயு 26ஆம் அதிகாரம், சீக்கிரமாக இன்றைக்கி முடித்து விடலாம். மத்தேயு 26:59 வாசிக்கிறேன். 59 இயேசுவை கொலை செய்யும்படி பாருங்க, அவருக்கு விரோதமாய் பொய் சாட்சி தேடினார்கள். ஆண்டவரையும் விட்டு வைக்கல குற்றம் சுமத்துறதுக்கு. நான் சொல்ற பாயிண்ட் எல்லாமே ஆண்டவருக்கும் சாத்தான் என்ன பண்ணா, செஞ்சான். அதை நான் ஆல்ரெடி சொன்னேன். தாழ குதின்னு என்ன பண்ணான், கொலை செய்ய பார்த்தான். என் காலில் உழுன்னு தாழ விழுந்து பணிந்து கொள்ள பார்த்தான். இந்த கல்லை அப்பமாக்கி சாப்பிடுன்னு அவனுடைய போஜனத்தை என்ன பண்ணான், கொடுக்கணும்னு பார்த்தான். இங்கே பொய் சாட்சியை தேடிட்டு இருக்கான். ஏன் ஆண்டவர் மேலே ஏதாவது ஒரு குற்றத்தை சுமத்த வேண்டும் என்று பொய் சாட்சி என்ன பண்ணுறான், தேடிட்டு இருக்கான. எத்தனை சாட்சிகள் வந்தால், அப்படியே வசனத்தை அப்படியே வாசிங்க. ஒருவரும் அகப்படவில்லை. கடைசியிலே 2 பொய் சாட்சிகள் வந்து தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடவும் 3 நாளைக்குள்ளே அதை கட்டவும் என்னாலே ஆகும் என்று இவன் சொன்னான் என்றார்கள். பாருங்க, அது பொய் சாட்சின்னு சொல்லியிருக்காங்க. ஆனால் அது உண்மைன்னு அவங்களுக்கே
தெரியல. அது போய் இவன் தேவனுடைய ஆலயத்தை இடித்து போடுங்க 3 நாளில் கட்டுவேன்னு சொன்னார் அப்படின்னு ஒரு பொய் சாட்சியை ரெடி பண்ணிவிட்டு வந்தாங்க. ஆனால் அது உண்மைன்றதே அவங்க பொய் சொல்லலை. ஆனால் கடைசியாக அவங்க பொய்யே சொல்லலை. அவர் தேவனுடைய ஆலயமாக இந்த சரீரத்தை குறித்து பேசினார்னு வசனம் சொல்லும். இந்த ஆலயத்தை நீங்கள் இடித்து போடுங்க 3 நாளில் நான் அதை எழுப்புவேன். ஸோ இந்த தந்திரம் ஆண்டவருக்கும் பிசாசு என்ன பண்ணால் செய்தான். பொய் சாட்சி அவரை குற்றப்படுத்தி என்ன பண்ணான், சிலுவையில் அரைஞ்சான். தானியேலை குற்றப்படுத்தி சிங்க கபிக்குள்ளே போட்டான். யோசேப்பை குற்றப்படுத்தி ஜெயிலுக்குள்ளே போட்டான். தூக்கு மரத்தை மொர்தெகாய்க்கு செஞ்சிட்டான். ஆனால் ஜெயிச்சது யார் அப்படின்னா தானியேல். ஜெயிச்சது யார் அப்படின்னா யோசேப்பு. ஜெயிச்சது யார் அப்படின்னா மொர்தெகாய். இங்கே சிலுவை மரணத்தில் போனாலும் அங்கே தெரியாது சத்துருவின் தலை அங்கே தான் மிதிக்கப்பட போகுதுன்னு சத்துருவுக்கு தெரியாது. கடைசியாக ஜெயிச்சது யார் அப்படின்னா ஆண்டவர். ஹல்லேலூயா, ஹல்லேலூயா. அவனுடைய தந்திரங்கள் எல்லாம் ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம ஐடென்டிஃபை பண்ணிடலாம். இதுதான் அவன் தந்திரம். நம்மளை குற்றம் சுமத்துறாங்களா, நீ உருப்படியே நீ என்ன இவ்வளோ ஃப்ராடுத்தனம் பண்ணுற, எதுவுமே நம்ம பண்ணியிருக்க மாட்டோம். நீ என்ன இப்படி அயோக்கியத்தனம் பண்ணுற, நீ எல்லாம் ஒன்று இதுவா அதுவான்னு கேட்டாங்க அப்படின்னா நம்ம யோசிக்கணும். நம்ம மேலே தேவையில்லாத குற்றம் சுமத்தப்படுதா, பரவாயில்ல, ஒரு குரூப் நம்மளை என்ன பண்ணிகிட்ருக்கு, வாட்ச் பண்ணுது. அப்போ ஒரு குரூப் வாட்ச் பண்ணுதுன்னா கண்டிப்பாக பரலோகமும் நம்மளை வாட்ச் பண்ணுதுன்னு அர்த்தம். அடுத்து இப்போ குற்றப்படுத்தும்படி வகை தேடுவது தான் நம்முடைய 7வது பாயிண்ட். 8வது பாயிண்ட்டு, அவன் ஜெபத்தை தடுப்பதிலே மும்முரமாக இருப்பான். தந்திரம், மிகப்பெரிய தந்திரம். உன்னை ஜெபம் பண்ண விட மாட்டான். எத்தனை பேர் நீங்கள் இதை அனுபவிச்சிருக்கீங்கன்னு தெரியாது. ஜெபம் பண்ணுவதற்கு அவ்வளவு தடைகள் இருக்கும். ஜெபம் பண்ணுவதற்கு முடியவே முடியாத ஒரு சிச்சுவேஷன். எல்லா வேலையும் செய்வோம், நம்ம எல்லா வேலையும் செய்வோம். ஆனால் பிஸி எதில் தெரியுமா பிஸி வரும், ஜெபத்தில் மட்டும் பிஸியாக இருக்கும். நம்ம ஜெபத்தில் மட்டும் பண்ண முடியாதபடிக்கு ஒரு பிஸினஸ் இருக்கும். ஏன் அப்படின்னா ஜெபங்கிறது நாமளும் ஆண்டவரும் பேசுகிற ஒரு டைம். பேசுகிறது அப்படின்னா என்ன அப்படின்னா ஒரு ஐக்கியத்தை உருவாக்குகிற ஒரு நேரம். ஜெபங்கிறது விண்ணப்பம் மட்டும் செலுத்துறது கிடையாது. ஜெபங்கிறது நானும் எங்கள் அப்பாவும் பேசிக்கிற ஒரு நேரம். நாங்கள் சந்தோஷமாக பேசிப்போம், அழுது பேசிப்போம், சிரித்து பேசிப்போம், கோபமாக பேசிப்போம். ஜெபங்கிறது அப்படி தான். ஜெபங்கிறது என்ன ஆசீர்வதிங்க ஜெபம் இல்லை, அது ஒரு கான்வர்சேஷன். நான் பேசுவோம். அந்த ஜெபத்தை பண்ண விடாமல் தடுப்பது தான் சத்துருவின் தந்திரம். அப்போ இந்த நான் சொன்ன 8வது தந்திரம் இது. 8 தந்திரங்களையும் நீங்கள் யோசித்து பார்த்தீங்க அப்படின்னா ஏதோ ஒன்றுத்தில் நாமளை என்ன பண்ணுறான், ஒரு தந்திரத்தில் பிடிச்சி வச்சுருக்கிறது நமக்கே இப்போ என்ன ஆகுது தெரியுது. ஆமாம், ஒரு விதத்தில் அடிமைத்தனமாக இருக்கும், ஒரு விதத்தில் சத்துருவின் பாஷைகளையும் பேச்சுகளையும் நம்ம என்ன பண்ணுறோம், பேசிகிட்ருக்கோம். ஒரு விஷயத்தில் சத்துரு நம்மை போஜனம் பண்ணி அவனுடைய ஃபீடை நமக்கு என்ன பண்ணுறான், கொடுத்துட்ருக்கான். இப்படி பண்ணு, அப்படி பண்ணு, இப்படி பண்ணு. சில நேரங்களில் நாம் ஒரு கிறிஸ்தவன்கிற ஐடென்டிட்டியே நம்மளை என்ன பண்ணிடுறான், மாற்றிடுறான். வெளியே போகிறப்போ மற்றவங்களோட ஒரு ஆளாக நம்ம என்ன பண்ணிடுறோம், மாறிடுறோம். 10ஓட 11 நாம் மாறிடுறோம். சில நேரங்களில் தாழ விழுந்து நம்ம என்ன பண்ணிடுறோம், பணிந்து கொள்ளுகிற சூழ்நிலைக்கு வரும். சில நேரங்கள் என்ன பண்ணுறோம், நாம் குற்றப்படுத்துகிறான் நம்மளை. சில நேரத்தில் நம்முடைய ஆத்துமா கொலை செய்யப்படுது. ஆத்துமாவை மரணத்திற்குள்ளாக என்ன பண்ணுறான், அவன் கொண்டு போகிறான். ஆத்துமாவில் ஜீவன் இல்லை, ஆண்டவருக்குள்ள ஜெபத்தில் ஒரு ஜீவன் இல்லை, பண்ணுகிற காரியங்கள் ஆண்டவருக்காக செய்கிற காரியத்தில் ஒரு உயிர் இல்லை. அவன் ஆத்துமாவை கொலை செய்ய. இது 8வது பாயிண்ட்டு, அவன் ஜெபத்தை தடுப்பான். அதுதான் வசனம் சொல்லுது 6ஆம் அதிகாரம் தானியேல் 6:7 30 நாள் அளவும் ஒருவனும் ஒரு தேவனை ஆகிலும் இல்லை மனுஷனை ஆகிலும் விண்ணப்பம் பண்ணக்கூடாது. ஹல்லேலூயா. பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டேன்னா, பண்ணக்கூடாதுன்னு சொன்ன தானியேல் என்ன சொன்னார் பாருங்க, தானியேலோ வென்றார். ஜெபம் பண்ணக்கூடாதுங்கிறதுக்கு ஒரு பிளானை கொண்டு வந்துட்டான். ஆனால் தானியேலோ வென்றால் அந்த பத்திரத்துக்கு கையெழுத்து வைக்கப்பட்டது என்று அறிந்த
போதிலும். ஹல்லேலூயா. எப்பேற்பட்ட ஒரு ஆள் வருங்க தானியேலு. அந்த பத்திரத்தில் எல்லாம் கையெழுத்தெல்லாம் போட்டாச்சுன்னு அறிவிக்கப்பட்ட போதிலும் தன் வீட்டுக்குள்ளே போய் தன் மேல் அறையிலே எருசலேமுக்கு நேராக பலகணிகள் திறந்திருக்க அங்கே தான் முன் செய்து வந்த படியே தினம் 3 வேளையும் தன் தேவனுக்காக முழங்கார் படியிட்டு ஜெபம் பண்ணார். இதுலேயே 2 காரியம். ஒன்று, ஜெபத்தை தடுப்பான். நீங்கள் அதையும் தாண்டி ஜெபம் பண்ணிங்கன்னா அதற்கு வர வேண்டிய பதிலையும் தடுப்பான். புரியுதுங்களா? ஜெபத்தை தடுப்பான். பிசாசின் தந்திரங்களை சொல்கிறேன். ஜெபம் பண்ணாதபடி தடுப்பான். அதையும் தாண்டி நீங்கள் ஜெபம் பண்ணிட்டீங்கன்னா அந்த ஜெபத்திற்கு வர பதிலை தடுப்பான். அதற்கு வசனம் இருக்குது, எடுத்துக்கொள்ளுங்க. 10ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்தில், அப்பொழுது அவன் என்னை நோக்கி, தானியேலே பயப்படாதே, நீ அறிவை அடைகிறதற்கும் உன்னுடைய தேவனுக்கு முன்பாக சிறுமைப்படுத்துகிறதற்கும் உன் மனதை செலுத்தின முதல் நாள் துவக்கி உன் வார்த்தைகள் கேட்கப்பட்டது. உன் வார்த்தைகள் நிமித்தம் நான் வந்தேன். ஆனால் தூதன் ஜெபத்தை கேட்டுட்டு வரான். வந்த அடுத்த வசனம் சொல்லுது, பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி 21 நாள் மட்டும் என்னோடு எதிர்த்து நின்றான். பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதினா ஒரு பிசாசை பற்றி என்ன பண்ணுறாரு சொல்கிறார். அவன் 21 நாள் மட்டும் இந்த ஜெபத்துக்கு பதிலை எடுத்துன்னு வர தூதன் என்ன பண்ணுறான், நிறுத்துறான். ஜெபத்திற்கு பதில் வரல அப்படின்னு நீங்கள் யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா ஏதோ ஒரு காரியம் என்ன பண்ணிட்டு இருக்கு, மேலே நடந்துட்டு இருக்கு. பதில் என்ன பண்ண முடியல, வர முடியல. அந்த பெர்சியா ராஜ்யத்தின் அதிபதி அந்த ஜெபத்திற்கான பதிலை என்ன பண்ணுறான், நிறுத்திட்டு இருக்கான். அந்த 21 நாள் கழித்து மிகாவேல் தூதன் ஹெல்ப் பண்ணி அதற்கு பிறகுதான் பதில் என்ன ஆகுது, கீழே வருது. இதெல்லாம் மிகப்பெரிய தந்திரங்கள்ங்க. சாதாரணமாக நம்ம ஓடிடுறோம். ஆமாம் இன்றைக்கி ஜெபம் பண்ணல, பரவாயில்ல, ஓ நாளைக்கு பார்த்துக்கலாம் அப்படின்னு நம்ம சாதாரணமாக கடந்துட்டு போயிடுறோம். ஆனால் அவனுக்கு தெரியும், நீ ஜெபம் பண்ணாமல் போகிறது அவனுக்கு எவ்வளோ லாபம் அப்படின்றது சத்ருவுக்கு தெரியும். ஜெபம் பண்ணால் நீ என்ன ஆகிடுவேன், நீயும் உங்கள் அப்பாவும் ஒன்றாயிடுவீங்க. ஜெபம் பண்ணால் நீ பேசுவ, திடீர்னு அவர் பேசுவார். அவர் பேசுகிற சத்தம் உன் காதில் கேட்கும், நீ பேசுகிறது அவருக்கு கேட்கும், பதில் சீக்கிரமாக வந்துடும். என்னோடய பிளானு ஒர்க் ஆகாது. அப்போது ஃபஸ்ட்டு ஒரு காரியத்தை பண்ணணும். ஜெபத்தில் ஒரு கட்டை. அதிக இருட்டோடே ஜெபம் பண்ண போனார்னு வசனம் சொல்லுது. இயேசு எங்கே எப்படி போனாரா, இப்போ அதிக இருட்டுனா ஒரு 3:30 மணி 4 மணி இருட்டு எப்போ அதிகமாக இருக்கும், 3 4 ஒரு 4:30 மணிக்கு மேலே என்ன ஆகிடும், விடிய ஆரம்பிச்சிடும். அப்போ ஆண்டவர் எப்படி ஜெபம் பண்ணார், அதிக இருட்டோட அதிகாலையில். சீனாய் மலை இருக்கும். அதிகாலையில் நீ எழுந்து என்ன பண்ணு, புறப்பட்டு வா. ஆபிரகாம் அதிகாலையில் எழுந்து. அப்போது ஜெபம், அதிகாலையில் நாம் செய்கிற ஜெபம் அவ்வளோ ஒரு வல்லமையான ஒரு ஜெபம். ஆனால் அந்த ஜெபத்தை தடுக்கிறதுக்கு என்னென்னலாம் பிளான் வரும்னு பாருங்கள். ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும்னு ஆரம்பிப்போம். 2 நாள் இல்லை 3 நாள் என்ன பண்ணுவோம், மாதம் பிறந்தோன்னே இந்த மாதம் நம்ம ஃபேமிலி ப்ரேயர் பண்ணணும் அப்படின்னு 3 நாள் ஆரம்பிச்சிடோன்னா 4ஆவது நாள் யாராவது ஒருத்தருக்கு ஏதோ ஒன்று ஜபத்தில் என்ன பண்ணியிருக்க மாட்டாங்க, வந்திருக்க மாட்டாங்க. 5ஆவது நாள்லேருந்து மொத்தமாக அந்த ஃபேமிலி ப்ரேயர் என்ன இருக்காது. அதிகாலை ஜபம்னு சொல்லி ஸ்டார்ட் பண்ணால் 2 நாள் காலையில் ஏந்திரிக்கிறோம். 3ஆவது நாள் இதெல்லாம் உங்கள் பிளான் கிடையாது. நீங்கள் பண்ணணுன்னு தான் நினைக்கிறீங்க. ஆனால் இதெல்லாம் சத்ருவின் தந்திரங்கள். ஜெபம் பண்ண தானியேல் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லி ஒரு பெரிய கூட்டம் பின்னாடி இருந்து பிளான் போட்டிருக்கு. எதுக்கு, தானியேல் ஜெபம் பண்ணக்கூடாது. அப்போது நீங்கள் ஜெபம் பண்ணக்கூடாதுன்னு சொல்லியும் சில கூட்டம் பின்னாடி வேலை செஞ்சுக்கிட்டு இருக்கும். நமக்கே தெரியாமல் வேலை செஞ்சிகிட்ருக்கோம். பாருங்கள், ஸ்ட்ரைட்டாக போயிடுறேன். மார்க் 14 இருக்க வசனம் வாசிக்கல. கெத்சமனே தோட்டத்துக்கு போகிறாரு. கெத்சமனே தோட்டத்தில் சீஷர்கள் தான், அவர்கள் பிரதான சீஷர்கள் வேறு. பேதுரு,
யாக்கோபு, யோவான் 3 பேரையும் கூட்டிகிட்டு போகிறப்போ நீங்கள் கொஞ்ச நேரம் என்ன பண்ணுங்க, ஜெபம் பண்ணுங்க. அவருக்கு தெரிஞ்சு போச்சு இது லாஸ்ட் பீரியட் முடிய போகுது அப்படின்னு. அவங்களுக்கும் தெரியும், சீஷர்களுக்கும். இதோட ஆண்டவர் என்ன பண்ண போகிறாரு, ஆண்டவரை கொலை பண்ண போகிறாங்கன்னு அவங்களுக்கும் தெரியும். ஆனால் அந்த நேரத்தில் கூட ஜெபம் பண்ண முடியல. என்ன பண்ணாங்க, தூங்கிட்டாங்க. ஸோ இந்த தந்திரம் நாம் ரொம்ப லோவாக இருக்கோம், அதனால் பிசாசை நம்மக்கிட்ட வேலை செய்துன்ட்டு இல்லை. சீஷர்களுக்கும் இதே தந்திரம் தான். ஜெபம் பண்ணக்கூடாது, நீ என்ன பண்ணு, தூங்கு. ரொம்ப சாதாரணமாக நம்ம பண்ணுற விஷயம். தூக்கத்துலேருந்து ஏன் என்ன பண்ண முடியல, ஜெபம் பண்ண முடியலை. ஃபஸ்ட்டு சின்ன ஒரு மூவ், சிப்பாய் எடுத்து நவுத்துற, ஒரு செஸ்ஸில் ஒரு சின்ன ஒரு சிப்பாய் எடுத்து நவுத்துற மூவ், நீ ஜெபம் பண்ணக்கூடாது ஃபஸ்ட்டு. அடுத்தது, தாழ விழுந்துக்கோ, உனக்கு அடிமைத்தனத்துக்குள்ளே கொண்டு போகிறேன், உன்னை இதை பண்ணுறேன், உன்னை அதை பண்ணுறேன், எல்லாம் நான் உனக்கு போஜனம் கொடுக்குறேன், இப்படின்னு பிளாக் பண்ணி, செஸ்ஸில் பிளாக் பண்ணி வச்சுட்டா நம்மளால் ஒரு காயினை என்ன பண்ண முடியல, நவுத்த முடியும். இந்த தந்திரங்கள் எல்லாம் தெளிவாக நம்ம பேசிட்டோம் இல்லையா? இப்போ இந்த பேதுரு, யாக்கோபு, யோவான் என்ன பண்ணுறாங்க, தூங்குறாங்க. மற்ற சீஷர்கள் தூங்குறாங்க. 1 மணி நேரம் விழித்திருந்து ஜெபம் பண்ண முடியாதான். அதனால தான் வசனம் சொல்லுது, இடைவிடாமல். எப்படி இடைவிடாமல் ஜெபம் பண்ணுறது? 24 மணி நேரம் ஜெபம் பண்ண முடியுமா? ஆனால் எப்பொழுதுமே என்ன வேலை செஞ்சு கொண்டு இருந்தாலும் ஏசப்பா 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 ஏசப்பா, எதையாவது ஒன்றுனா ஆண்டவரை குறித்து யோசிச்சுக்கிட்டே இருக்கணும், ஆண்டவரை குறித்து ஜெபம் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஒரு விண்ணப்பம் செலுத்திக்கிட்டே இருக்கணும், நன்றி செலுத்திக்கிட்டே இருக்கணும். இதுதான் 24 hours டச்சு. அப்போ நம்ம தூங்கும் பொழுது நம்முடைய ஆத்மா என்ன பண்ணும், ஸ்தோத்தரித்து கொண்டே இருக்கும். நம்ம முழித்திருக்கும் போதெல்லாம் ஆண்டவருக்குள்ளே இருந்தோம், நான் தூங்கும் போது ஆட்டோமேட்டிக்காகவே அந்த தூக்கம் ஒரு ரம்யமாக என்ன பண்ணும், இருக்கும். ஸோ முழங்கால் நம்ம முட்டி போட்டு ஜெபித்தோம் அப்படின்னா மூளை சாதிக்காததை இந்த முழங்கால் சாதிக்கும். மூளையினால் நம்ம படித்து நம்ம பெருசாக வேலைக்கு போகிறது ஒரு பக்கம், ஆனால் முட்டி போட்டே வேலை வாங்கினவங்களாம் சில பேர் இருக்கிறான். முட்டி போட்டே நல்லா இருக்கிறவன் இருக்கிறான். படித்து வாங்கிறத விட ஜெபம் பண்ணி நல்லா இருக்கிறவன் நிறைய பேர் இருக்கிறான். அதனால் முக்கியமான விஷயம், ஜெபம் பண்ணாமல் தடுப்பான். அதை நாம் என்ன பண்ணணும், ஓவர்டேக் பண்ணணும். தந்திரங்கள் எல்லாம் சொல்லியாச்சு. இந்த தந்திரங்களை எப்படி ஓவர்டேக் பண்ணணுங்கிறதும் உங்களுக்கு தெரியும் இல்லையா? நம்ம அடிமைத்தனத்துலேருந்து வெளியே வரணும். எதற்குமே என்ன பண்ணக்கூடாது, அடிமைத்தனத்தில் இருக்கக்கூடாது. அவனுடைய பாஷைகளை பேசக்கூடாது. இதெல்லாம் ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். அந்த சத்ருவின் பாஷைகள், தேவையில்லாத பொய்கள், தேவையில்லாத கெட்ட வார்த்தைகள், இதெல்லாம் நம்ம என்னக்கூடாது, பேசக்கூடாது. இதெல்லாம் அப்படியே தள்ளிட்டே வாங்க. கடைசியாக 3வது 9வது பாயிண்ட்டை பார்த்து நான் முடிச்சிடும். வசனம் எடுக்கலை நான். 9வது பாயிண்ட், நம்ம கைகளை கட்டி போட்டுவிடணும். சாத்ராக், மேஷாக், ஆபேத்நேகோவை அக்கினியிலே போடும் பொழுது கட்டப்பட்டவர்களாய் கொண்டு போய் உள்ளே போட்டாங்க. அப்போது முதலாவது என்ன பண்ணிடுவான், நீ தப்பிச்சு ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு உன் கைகளை கட்டிடுவான். கைகளை கட்டிட்டான் அப்படின்னா எதுக்குமே உங்களுக்கு என்ன ஆகாது, கை வராது. ஒரு கொடுப்பதற்கு, ஆண்டவருக்கென்று ஒரு காரியத்தை செய்வதற்கு, ஆண்டவருக்கென்று ஒரு காணிக்கை கொடுப்பதற்கு, ஆண்டவருக்கென்று ஏதாவது செய்வதற்கு, ஆண்டவருக்கென்று ஊழியத்திற்கு நடப்பதற்கு, இந்த மாதிரியான காரியங்களை நீ செய்யவே கூடாதுன்னு முதலாவது என்ன பண்ணுவான் அப்படின்னா கையையும் காலையும் கட்டி போட்டுருவான். அக்கினியில் போடுறது அடுத்து. ஆனால் முதலாவது என்ன பண்ணுவான், நீ அக்கினியில் போட்ட பிறகு கூட என்ன பண்ணிடக்கூடாது, ஓடிடக்கூடாதுன்னு சொல்லிட்டு கையை காலை கட்டிடுவோம். லிட்ரலாக இல்லை, கையை காலன்னு லிட்ரலாக கட்டுறது இல்லை, எந்த வேலையும் ஆண்டவருக்காக செய்ய முடியாதபடி கட்டுவது. யோசிப்போம், ஆண்டவருக்காக நிறையா பண்ணணும், எதாவது பண்ணணும். ஆனால் கடைசியாக நீங்கள் 1 மாதம் முடிச்சு பாருங்களேன், ஒன்றுமே பண்ணியிருக்க மாட்டீங்க ஆண்டவருக்காக. ஏன் அப்படின்னா ஏதோ ஒரு விதத்தில் உங்கள் கைகள் என்ன பண்ணியிருக்கோம், கட்டப்பட்டு இருக்கும். கத்திருக்கென்று காணிக்க கொடுக்கணும்னு யோசிப்போம், நல்ல ஒரு ஊழியத்தை தாங்கணும்னு யோசிப்போம். ஆனால் என்ன பண்ணியிருக்க மாட்டோம், செஞ்சுருக்க மாட்டோம். சரி, நம்ம இந்த ஊழியம் பண்ணணும், இங்கே போய் நடந்து இந்த ஊழியம் பண்ணோன்னா காலை என்ன பண்ணியிருக்காது, அந்த நேரத்தில் போயிருக்காது. ஸோ 9வது பாயிண்ட், கட்டப்படுவது. அவன் கையும் காலையும் கட்டணும்னு பார்ப்பான். என்ன முடியலையோ, உடம்பு முடியலையோ, என்ன ஆச்சோ, ஆண்டவருக்குன்னு செய்கிற காரியத்தை என்ன பண்ணிடணும், நம்ம
செஞ்சிடணும். அப்படி ஆண்டவருக்காக செஞ்சீங்கன்னா, சாத்ராக் மேஷாக் ஆபேத்நேகோ அக்கினியின் மத்தியில் இருக்கும் பொழுது நேபுகாத்நேச்சார் சொன்னான், நான் கட்டுண்டவர்களாய் தானே நான் போட்டேன். எப்படி போட்டாரு? கட்டுண்டவர்களாக தானே போட்டேன். சத்துரு பார்ப்பான், என்னடா கட்டணும், ஃப்ரீயாக வாக் பண்ணிட்டு இருக்கான் இவன். பிசாசின் தந்திரங்களை ஈஸியாக என்ன பண்ணிடலாம், நம்ம சால்வ் பண்ணிடலாம். ஆனால் அதுக்கு ஆண்டவர் இறங்கி கீழே வரணும். ஹல்லேலூயா. அப்போ நாம் ஆண்டவருக்குள்ளே இருக்கணும். அப்போ தான் இந்த கட்டுகள் என்ன ஆகும், ரிலீஸ் ஆகும். ஃப்ரீயாக நம்ம என்ன பண்ணலாம், ஆண்டவருக்காக வேலை செய்யலாம். இன்றைக்கு 3 பாயிண்ட்டை நம்ம பார்த்தோம். அவர்கள் குற்றப்படுத்தும்படி நம்மை வகை தேடுவான். அடுத்து 2வது ஜெபத்தை தடுப்பான், ஜெபத்திற்கான பதிலையும் தடுப்பான். 3வது கட்டுவான், நம்மளை கைகளையும் கால்களையும் என்ன பண்ணிடுவான், கட்டுவான். நம்மளால்